சவுதி அரேபியா ஏற்கனவே கை கொடுத்தாங்க. நான் ஈரான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். 3 ஜிசிசி கண்ட்ரி இதில் ஓமான் எப்போன்னா முதல்ல இருந்தே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு மீடியேட்டராக செயல்பட்டு இருக்காங்க. அதனால அங்கே உள்ள ஏர் பேஸ் எந்த பேஸையும் வந்து அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அமெரிக்கா சொல்ல கேட்டு தான் சிங்கப்பூர் கப்பல் போனது அதை அடிச்சாங்க. சவுதி, கத்தார், இந்தியா கப்பல் போனது அதை 3 அடிச்சாங்க. நேற்று நைட்டு யுஏஇ கப்பல் ஹர்மூஸ் வழியே போகல. என்னோட அனுமதி இல்லாமல் இந்த ரீஜன் எதுவுமே நீ யாரும் போகக்கூடாது. அமெரிக்கா வந்து என்ன நினைச்சாங்க, ஈரான் வந்து கையை உடைக்கணும், முடக்கணும், இந்த ரீஜன் வந்து செயல்பட விடாம நாங்கள் வந்து 47 வருஷமா பொருளாதார தடை வச்சாங்க. இப்போ அந்த தடையெல்லாம் மாறி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஈரானை முடக்கணும்னு நினைச்சிட்டு கடைசியில் அமெரிக்கா முடங்கி போய் கிடக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து ஒரு 8000 பேர் 10,000 பேர் குவைத்துக்கும் இதுக்கும் வந்து இந்த ரீஜனுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. 80,000 பேர் வந்தாலே காணா போயிடுவாங்க. ஏன்னா 10 லட்சம் பேருக்கு மேலே தயாராக இருக்காங்க. நரிமணம் இந்த மாதிரி இடங்களில் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இல்லையா, 12% தான். 88% நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்குறோம். எங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்குறோம், சவுதி அரேபியா, யுஏஇ. ஹர்மோஸே மூடிட்டாங்கன்னா நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? சவுதி அரேபியாவுக்கு ஒரு பக்கம் லாஸ், யுஏஇக்கு ஒரு பக்கம் லாஸ், குவைத்துக்கு லாஸ், கத்தார் வந்து நேச்சுரல் கேஸ் அதுவும் லாஸ். அந்த நாட்டுக்கு மட்டும் லாஸ் இல்லை. அவன்கிட்ட வந்து ரிசர்வ் பணம் வச்சிருக்கான், என்னத்தையாவது பொழைச்சிக்கிடுவான். ஆனால் என்ன பிரச்சனை, நிறைய போகலை அப்படின்னா பணம் இருக்கும், பணத்தை திங்க முடியும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் உலக செய்திகள் பகுப்பாய்வாளர் ஹசாலி அவர்கள் நம்மோடு நேரார். வணக்கம். வணக்கம் அஜில். நம்ம ஈரான் அமெரிக்கா போர் பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் வந்து 4 ஜிசிசி நாடுகள் வந்து ஈரானுக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மொத்தமான 6 நாடுகள் வந்து ஈரானுக்கு எதிரான ஒரு போக்கை வந்து தொடர்ந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன நடக்குது? இது ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். இல்லை இன்டெப்த்தாக பேசுகிறதா இருந்தால் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப விஷயம் வந்து யுஏஇ, பஹ்ரைன், கத்தார், குவைத்து, சவுதி அரேபியா, ஓமான் இதெல்லாம் வரும். ஆனால் என்ன நடந்திருக்குன்றல, நேற்று என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடக்குது? அதே ஹர்மோஸ், அதே ஈரான், அதே கப்பல் அடி வாங்குது. அதே மாதிரி ஹர்மோஸை வந்து பிளாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதில் இன்டெப்த்தாக பார்த்தோம்னா ஜிசிசி 6 நாடு ஏற்கனவே தெரியும். சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன், கத்தாரு, யுஏஇ, ஓமான். ஓகே, 6 நாடு. அதில் பஹ்ரைன் அண்டு குவைத் இது 2 மட்டும் இவங்களுக்கு ஈரானுக்கு எதிராகவே இருந்தாங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் அடி இவங்களுடைய பஹ்ரைனோட 5th ஃப்ளீட்டாக இருக்கட்டும், அப்புறம் ஷேக் ஈசா ஏர் பேஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அடித்து குமிச்சாங்க தொடர்ந்து. யுஏஇ வந்து ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக டிக்ளேர் பண்ணாங்க. நாங்கள் வந்து ப்ரோ இஸ்ரேல், ப்ரோ அமெரிக்கா. ஆனால் இந்த பக்கம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 பில்லியன் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபா வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. ஈரானோட பணத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் ரேட் ஓகே, ஒன்று என்ன அடிக்காதப்பா, நான் பணத்தை ரிலீஸ் பண்ணிடுறேன், இன்னொரு 1 லட்சம் கோடி நான் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ஈரானோட பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பணம், இது ஈரானோட பணம் தான். அமெரிக்கா சொன்னாங்கிறக்காக பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவன் சொன்னாலும் பரவாயில்ல, இது ரிலீஸ் பண்ணாதேன்னு சொன்னால் பரவாயில்ல, நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறேன். ஒரு 30,000 கோடி ரிலீஸ் பண்ணாங்க, இன்னொரு 1 லட்சம் கோடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. கத்தார் என்ன பண்ணிட்டாங்க, எப்பா நாங்கள் வந்து பாவம் பெரிய பெரிய கட்டடங்கள் தான் வச்சு ஒரு சின்ன நாடு ஏதோ பார்த்து உலகத்திலே வந்து பெரிய பணக்கார நாடு அது. ஏன்னா கிட்டத்தட்ட 45-50% இது இருக்கு இல்லையா, நம்ம நேச்சுரல் கேஸு அது கத்தார்லேருந்து மட்டும் கிடைக்கிது, உலகத்தின் நேச்சுரல் கேஸு. ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது என்னை வந்து ஒன்றும் நான் புள்ளவட்டிக்காரன்பா என்னை வந்து அடிச்சிடாத அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி ரூபா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இன்னொரு 60,000 கோடி ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு அது பிடிக்கல. ஆனாலும் வேறு வழி இல்லை, இறுக்கி பிடிச்சி சரி ஓகே எங்களை அடிக்காத விடு. சவுதி அரேபியா ஏற்கனவே கை கொடுத்துட்டாங்க, நான் ஈரான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்போம்னு. அதனால தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா 3 ஜிசிசி கண்ட்ரி இதில் ஓமான் எப்போன்னா முதல்ல இருந்தே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு மீடியேட்டராக செயல்பட்டுருக்காங்க. அதனால் அங்கே உள்ள ஏர் பேஸு எந்த பேஸையும் வந்து அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அப்போ சவுதி அரேபியா வந்து பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவனும் வந்து இப்போ என்ன பயன்படுத்தான்னாங்க. யுஏஇ சீரியஸாக பிரச்சனை வரும்போது இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்களோட ஏர் பேஸை வந்து ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் கத்தாரும் கிட்டத்தட்ட அதே நிலைப்பாடு, என்ன எங்களால் அடி தாங்க முடியாது, அவன் திருப்பி என்ன பண்ணாலும் அடிக்கிறாங்க என்னைய அப்படின்னு. ஆனால் எதுவும் சொல்லாமல் ஈரானுக்கு எதிராக இருந்தது வந்து பஹ்ரைன் அண்டு குவைத்து. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. குவைத் ஏர்போர்ட்டில் அடி,
பஹ்ரைனில் வந்து 5th ஃப்ளைட்டு பெரிய பில்டிங்கு, அதுக்கப்புறம் ஷேக் ஈசா இது எல்லாத்தையும் ஏர்பேஸ் எல்லாத்தையும் அடித்து குமிச்சிட்டாங்க. இப்போது பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி எஸ்கலேட் ஆகுது. எப்போ 9ஆம் தேதி அவரோட பரியல் என்னது சையத் அலி கமேனி பரியல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே பிரச்சனை வந்துச்சுல்ல, அப்போவே வந்து இப்போ குவைத்தையும் குவைத்தையும் பஹ்ரைன் அடிச்சிட்டாங்க. ஓகே, அடித்து அதை முடிச்சதுக்கப்புறம் சரி நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு திரும்ப பிரச்சனை வந்து அடுத்த கட்ட கொண்டு வராங்க. இப்போ சவுதி அரேபியா நாங்கள் இங்கே விட்டு போட்டு செங்கடல் வழியே ரெட்சி வழியே பாபல் மந்தி போய் நாங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னு இறங்கினா அங்கே வந்து ஹவுதீஸ் உட்காந்துருக்காங்க. ஹவுதீஸ் வந்து ஈரானோட ஆள், அவன் தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே ஹர்மோஸ் வந்து எங்களை தாண்டி நாங்கள் அலோவ் பண்ணுறோம், எங்களோட டீல் பேச்சுவார்த்தைக்கு வா, காசெல்லாம் வசூல் பண்ணல, என்னென்ன பண்ணணும் எப்படி போகணும்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. அதை மீறி அமெரிக்கா சொல்ல கேட்டு தான் இந்த ரூட்டில் சிங்கப்பூர் கப்பல் போனது அதை அடித்தாங்க. அப்புறம் சவுதி கத்தார் இந்தியா கப்பல் போனது அதை 3 அடித்தாங்க. நேற்று நைட்டு யுஏஇ கப்பல் ஹர்மூஸ் வழியே போகலை, வெளியில் ஃபுஜரா வழியை வந்து இந்த ரூட்டில் கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டில் போன 2 கப்பலையும் அடித்தாங்க. என்னோட அனுமதி இல்லாமல் இந்த ரீஜனில் எதுவுமே நீ யாரும் போகக்கூடாது, இந்த ரீஜனுக்கு நான் தாண்டா கிங்கு அப்படின்னு ஈரான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இப்போது. ஓகே, இப்போ அது டிக்ளேர் பண்ணால இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறான், நான் தான் அங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்றான். நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இவங்களோட சைனாவோட பெரிய ஆயில் டேங்கர் அழகாக போய் சைனாவுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த ரீஜனில் எங்களை தாண்டி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அமெரிக்கா அவன் இடத்துக்கு போகட்டும், என் இடத்துலேருந்து அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலைமை. அதில் 6 ஜிசிசி கண்ட்ரியும், ஏன்னா இப்போது 3 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா இந்த கப்பலை முதல்ல வந்து சிங்கப்பூர் கப்பல் 1 அடித்தாங்க, அதுக்கப்புறம் 3 கப்பல் அடித்தாங்க. அடித்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா ஒரு அந்த ரீஜனில் அந்த பந்தர் அப்பாஸ், ஷிரிக்கு அண்டு இது கேஷிம் ஐலாண்டு, இது ரொம்ப முக்கியமான இது, அதை பூரா அடித்து குமிச்சிட்டாங்க. பயங்கரமான அடி, அவன் எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இப்போ ஈரான் வந்து எந்திரிச்சு வர முடியாது, அதையும் மீறி ஒரு இடத்துல வைக்காமல் அங்கங்கே அவனோட இது எல்லாத்தையும் ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அதனால் அவனை ஒன்றும் பண்ண முடியலை. அந்த ஒரு சூழலில் எங்கேருந்து வந்துச்சு, நீ எல்லாம் எப்படி அவங்களோட சேர்ந்து போகிற, இவன் இங்கே அடிக்கிறாங்க ஒரு F-35, F-15, F-16 நேராக வர்றாங்க. சிரிக்கு நம்ம நகரத்தில் வந்து குண்டை போடுறாங்க, போட்டு திரும்பி வந்து ஓமானில் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாங்க. அவனுக்கு வந்து ஆயில் டேங்க் இருக்கும்ல, துபாயில் இருக்குது, அது தாஃப்ரா ஏர்பேஸ் இருக்குது, துபாயில் இருக்குது, அது அபுதாபி. அது முன்னாடி துபாயில் ஏர்போர்ட் பக்கத்தில் வர ஃபில்லப் பண்ணிட்டு போனாங்க, அங்கே வர அடித்தாங்க. எது கரெக்டாக அந்த ஆயில் டேங்கை மட்டும் எங்கெல்லாம் நீ ஃபில்லப் பண்ணுறியோ அப்படி ஃபில்லப் பண்ணுற இடத்த அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேடார் காட்டி கொடுக்கும்ல, ரேடார் அடிச்சிருக்காங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் சென்டர் உள்ளுக்குள்ளே பயங்கர சிஸ்டம் வச்சுருப்பாங்கல்ல, சிஸ்டத்தை அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் அடித்து இந்த ரீஜன்லேருந்து என்ன மீறி அமெரிக்கா வந்து இங்கே வாலாட்டவே கூடாது, நீ அங்கேருந்து கிளம்பி வா, இதுலேருந்து இஸ்ரேலேருந்து கிளம்பி வா அப்படின்னா, இஸ்ரேலில் டெல்லவியூ பக்கத்தில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நிறைய அடித்தாங்க. அடித்ததில் வந்து அது உண்மைன்றாங்க பொய்ன்றாங்க, அது இன்னும் வந்து முழு தரவுகள் கிடைக்கல. ஓகே, ஆனால் இது இருக்க ஜோர்டான் வந்து பெரிய தளம் இருக்குது, அதாவது இதை விட பெருசு இல்லை, அதாவது கத்தாரை விட பெருசு இல்லை. அல் உதைது ஏர்பேஸ் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஜோர்டான், அங்கேயும் போட்டு ரன்வேலேருந்து இங்கேருந்து எல்லாத்தையும் அடித்து குமிச்சிட்டாங்க. இப்போது ஈரானை எப்படி அடிக்கிறது, ஏன்னா இங்கேருந்து கிளம்பி போகணுன்னா ஓடுதல் வேணும், ரன்வே வேணும், ரன்வே அடிச்சிருக்காங்க. சரி, கிளம்பி போகும்போது அதுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்கணும், கம்யூனிகேஷன் ரேடார் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆயில் ஃபில் பண்ணணும், எங்கேருந்து வகி வந்தால் கப்பலோ அல்லது ஃப்ளைட்டோ ஆயில் ஃபில் பண்ணணும், அந்த ஆயில் ஃபில்லிங் டேங்க் அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எதை வச்சு வருவாங்க? அப்போது அவனை அமெரிக்கா வந்து என்ன நினச்சாங்க, ஈரானை வந்து கையை உடைக்கணும், முடக்கணும், இந்த ரீஜன் வந்து செயல்பட விடாமல் நாங்கள் வந்து 47 வருஷமாக பொருளாதார தடை வச்சாங்க. இப்போ அந்த தடையெல்லாம் மாறி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போது ஈரானை முடக்கணும்னு நினச்சிட்டு கடைசியில் அமெரிக்கா முடங்கி போய் கிடக்காங்க. ஏன்னா தரைப்படை வந்து வரவே முடியாது. தரைப்படை வந்தான்னா ஈரானில் மட்டுமே 10 லட்சம் பேருக்கு மேலே வீரர்கள் தயாராக இருக்காங்க, ஈரானில் மட்டும். அப்புறம் ஈரானை சேர்ந்த ஒரு 3 லட்சம் வீரர்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஈராக்கில் தயாராக இருக்காங்க, சிரியாவில் தயாராக இருக்காங்க. அதுக்கப்புறம் லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2.5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கா சொல்கிறாங்க. ஹவுத்தீஸு அது வந்து 4 லட்சம் பேர் பக்கத்தில், 3-4 லட்சம் பேர். எல்லாத்துக்கும் வந்து மாதம் வந்து சம்பளம் கொடுக்குறான், ஆயுதம் கொடுக்குறான், எல்லாம் வந்து ஈரான் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோ செலவு பண்ணி ஆள் தயாராக வச்சுருக்காங்க.
இப்போது இதிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு 8000 பேர் 10,000 பேர் குவைத்துக்கும் இதுக்கும் இந்த ரீஜனுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. 80,000 பேர் வந்தாலே காணா போயிடுவாங்க. ஏன்னா அங்கே 10 லட்சம் பேருக்கு மேலே தயாராக இருக்காங்க. வெறி பிடிச்சி என்ன எப்படா இப்படி வாய போச்சு அப்படி தயாராக இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ யார் என்ன வந்தாலும் தரைப்படை உள்ளே போக முடியாது. அப்புறம் கப்பற்படை அவனோட பெரிய கப்பல் 2 கப்பல் கிளம்பி வருதுனாங்க, எங்கே போச்சுனாக்கா இன்னும் வரக்கானோம். இப்போ அதாவது போர்க்கப்பல் ஒரு 20, அதுக்கப்புறம் அந்த விமானம் தாங்கி கப்பல் இருக்குல்ல, முன்னாடி யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜெரால்டு ஆர் ஃபோர்டுன்னு சொல்லி ஒரு கப்பலில் 70 ஃப்ளைட்டு கொண்டு வரும், இன்னொரு கப்பலில் 90 ஃப்ளைட்டு கொண்டு வரும். இந்த கப்பல் 1 லட்சம் கோடினா அந்த கப்பல் 1,15,000 கோடி, அவ்வளோ விலை உள்ளது, ரொம்ப பெருசு. ரெண்டுமே அடி வாங்கி திரும்பி போயிடுச்சு, அடிச்சிட்டாங்க. அப்போ திரும்ப வேறு 2 கப்பல் விமான கப்பல் வருது அப்படின்னாங்க. அந்த கப்பலை காணோம், எல்லாம் வருது, நாங்கள் அடிக்க போகிறோம். ஏன்னா நிலத்தில் இருந்து அடிக்க முடியலை. அந்த நிலத்த ஏரியாவில் ஈரான் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷன் இது. இந்த சுச்சுவேஷனில் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு பெருசாக டைரெக்டாக ஈரானை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதா தகவல். அந்த தகவல் அடுத்து என்னங்கிறத நம்ம அடுத்து பேசுவோம். சவுதி அரேபியா என்ன பயம் அப்படின்னா, ஹர்மோஸ் வழியே வெளியே வர முடியல, இவன் கட்டுப்படுத்துகிறான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சவுதி ஒரு பெரிய நாடு. அவன் இந்த சைடில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்னு சொல்லி இருக்குது, அது தாரான் ஏர்போர்ட்டு, தம்மாம், அப்கேக்கு, அல்அசா, ராஸ்தனூரா அப்படின்னு ஒரு பெரிய ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியா பார்த்திங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப் இருக்குல்ல, பாரசீக வளைகுடா, அந்த ரீஜனில் இருக்குது. அப்படியே ஒரு 1400-1500 கிலோமீட்டர் தாண்டி இப்படி கிராஸ் பண்ணி போனீங்கன்னா இந்த சைடு செங்கடல் இருக்குது. ஸோ 2 பக்கமும் இவனுக்கு பெரிய இடம் அது சவுதி அரேபியாவுக்கு. அப்போ என்ன, இங்கேருந்து கப்பலை ஏற்றி ஹர்மோஸ் வழியே போகாமல் பைப் லைன் போட்டு இந்த பக்கம் யான்பூன்னு ஒரு இடம் இருக்குது, அது ராயல் கமிஷன் சொல்லி பேர், சவுதி ராயல் கமிஷன். ஓகே, அதில் அங்கேருந்து ஏற்றிட்டு வெளியே போயிடலாம். ஆனால் வெளியே போகணுனாலும் இங்கே எப்படி ஹர்மோஸோ அதே மாதிரி அங்கேயும் ஜலசந்தி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டு, அது பேர் பாபல் மந்திப்பு. அது நினச்சா யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னா, இவனோட ப்ராக்சி, ஈரானோட ப்ராக்சி ஹவுத்திஸ் இருக்காங்கல்ல, அவன் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான். அப்போ ஹவுத்திஸை அடித்து துரத்தணும் அப்படின்னு ஏமனில் இருக்கக்கூடிய ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு, பிஎல்சின்னு பேர், அதுக்கு சவுதி அரேபியா ஃபீடு பண்ணி அவங்களுக்குள்ள பிரச்சனை கொண்டு சேர்க்குறாங்க. அப்போ அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம இங்கே நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அவங்க நீ என்ன பிரச்சனை பண்ணுறது, அது பிஎல்சின்னா பிரசிடென்சியல் லீக் கவுன்சில். ஓகே, அப்புறம் ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா சதன் இது இருக்குது, எஸ்டிசின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது யுஏஇ பணம் கொடுத்து இவங்களுக்கு எதிராக சவுதி அரேபியாவோட இதுக்கு எதிராக அவங்க சண்டை போட்டிருக்காங்க. இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க ஹவுத்திஸ். இப்போ ஹவுத்திஸும் பிஎல்சியும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவன் பிஎல்சிலாம் எனக்கு ஆகாது, நான் சவுதியவே நேரடி அடிக்கிறேன், சவுதி அடிக்கிறாங்க. இப்போது சவுதியும் ஏமனும் இப்போ சண்டை. முன்னாடி 4 வருஷம் முன்னாடி இப்படி தான் சண்டை பயங்கரமாக நடந்துச்சு. சவுதி பயந்து போய்த்தான் ஒரு கட்டத்தில், ஏன்னா அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சமாதானம் பண்ணாங்க. இப்போ திரும்ப சண்டைக்கு வந்திருக்காங்க. இப்போ சண்டைக்கு வந்தால் சவுதி அரேபியா எப்படி அவனு தன்னை பாதுகாத்துக்கிறது. அப்போ அமெரிக்கா உங்களுக்கு தாட் சிஸ்டம் தர்றேன், பேட்ரியட் தர்றேன், எல்லாம் தர்றேன், அது ஒன்றுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு. இன்னும் அடுத்து ஒரு 10 வருஷம் இவன் சவுதி அரேபியா சம்பாதிக்கக்கூடிய காசை பூரா அவன் எடுத்து கொண்டு போயிடுவாங்க. நிலமை அப்படி இருக்குது. இப்போது இங்கே பாபல் மந்தி இப்போ க்ளோஸ் பண்ணான பிரச்சனை இவன்கிட்ட சண்டை நடந்துகிட்ருக்கு. மொத்தத்துக்கு இப்போ சண்டை நடக்கிற இப்போது சவுதி அரேபியாவுக்கு ஒரு பக்கம் லாஸ் வச்சுக்கோமே, இங்கே யுஏஇக்கு ஒரு பக்கம் லாஸு, குவைத்துக்கு லாஸு. ஓகே, அங்கேருந்து ஈராக் இருக்குல்ல, ஈராக்கும் அந்த ரூட்டில் வருது. ஈராக்கு வர எண்ணெய் இருக்குல்ல, அதுவும் இந்த பக்கம் வரணும் ஹர்மோஸ் வழியா, அதுக்கும் லாஸு. இதுக்கும் பஹ்ரைனுக்கும் லாஸு. கத்தார் நேச்சுரல் கேஸு, அது பெரிய அளவுக்கு, அதுவும் லாஸு. இப்படி எல்லாம் லாஸ் ஆகுதுன்னா அந்த நாட்டுக்கு மட்டும் லாஸ் இல்லை. அவன்கிட்ட ரிசர்வ் பணம் வச்சுருக்கான், என்னத்தையாவது பொழைச்சிக்கிடுவான். ஆனால் என்ன பிரச்சனை, நிறையா போகலை அப்படின்னா பணம் இருக்கும், பணத்தை திங்க முடியும், காய்கறி, உணவுப் பொருள் எல்லாம் வரணுமே, எங்கேருந்து வரும்? அதிகபட்சம் போனால் மெடிட்ரேனியன் சி, மத்திய தரைக்கடல் இருக்குல்ல, அந்த மத்திய தரைக்கடல் அங்கேருந்து துருக்கி, அப்புறம் அந்த ரூட்டில் நிலம் வழியே வரலாம். இப்போ இங்கே அசர்பைஜானோ இந்த சைட்லேருந்து வர்றது இருக்கு இல்லையா, அது இங்கே ஈரான் இருக்காங்க, ஈரானை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ துருக்கி வழியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தான் வர முடியும் ரோடு வழியே? கப்பலில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கப்பல், அதில் உதாரணத்துக்கு ஒரு 500 கண்டெய்னர் வருது வச்சுங்களேன், நீங்கள் ஃப்ளைட்டில் எத்தனை கண்டெய்னர் கொண்டு வர முடியும்?
இல்லை ரோட்டில் எத்தனை கண்டு 500 லாரியை கொண்டு ஒரு கப்பலுக்கு பதில் 500 லாரி வருதுன்னு வச்சுங்க, 500 ட்ரக்கு எப்படி கொண்டு வர முடியும்? ஸோ உணவுப் பொருள் பஞ்சம் வந்துடும். இது அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனை பாருங்கள், நம்ம செத்தோம், மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. ஆமாம். என்னென்னா 88% நமக்கு தேவைப்படுற குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு, அதுக்கப்புறம் யூரியா இருக்கு இல்லையா, இது எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுறோம். 12% மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம நரிமணம் இந்த மாதிரி இடங்களில் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இல்லையா, 12% தான். 88% நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம். எங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம், சவுதி அரேபியா, யுஏஇ, இதிலேருந்து கத்தார்லேருந்து நேச்சுரல் கேஸ் வாங்குகிறோம், அப்புறம் ஈராக்லேருந்து வாங்குகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஈரான்லேருந்து வர வாங்கிட்டு இருந்தோம். ஹர்மோஸே மூடிட்டாங்கன்னா நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? சரி, ஹர்மோஸ் இல்லாமல் இது வழியே கல்ஃப் ஆஃப் ஒமான், அது வழியே சலாலா போர்ட்டோ அல்லது சொஹார் போர்ட்டோ, அந்த போர்ட்லேருந்து அவன் ஏற்றி விட்டு நமக்கு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா அங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறான் ஈரான். சரி, இந்த சைட்லேருந்து பாபல் மந்திப் வழியே வரனா, சவுதி அரேபியா கொடுக்குறனா இவன் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. இப்போது எந்த ரூட்லேயும் வந்து இந்தியாவுக்கோ ஜப்பானுக்கோ சவுத் கொரியாவுக்கோ வேறு எங்கேயும் வர முடியாது. சைனாவுக்கு மட்டும் அழகாக போய்கிட்டு இருக்குது. அந்த சைடு போகிறதா இருந்தால் ஈரான்லேருந்து, ஈரானில் உற்பத்தி ஆகிறது அப்படியே கிராஸ் பண்ணி காஸ்பியன் கடல் வழியே அந்த நிலத்து வழியே போயிடலாம். அங்கே என்ன ரயில்வே ரோடு வேறு நிறைய போட்டு வச்சுருக்கா சொல்கிறாங்க. இது வழியே பாகிஸ்தான் வழியே, எதுக்கு சைனாவுக்கு பெரிய ஏதோ ட்ரில்லியன் அளவுக்கு வந்து செலவு பண்ணி முடிக்க போகிறத சொன்னாங்க. முடிச்சிட்டாங்கன்னா முடிக்க போகிறதா தெரியல. ரோடு வேறு நல்லா இருக்குது, அதனால் அங்கேருந்து போயிடும் எங்களுக்கு. நமக்கு கஷ்டம், நமக்கு வேறு ரூட் இல்லை. இங்கேருந்து நிறையா வரும் ரஷ்யாவிலேருந்து. ரஷ்யா தான் போட்டு அவருடைய ரிஃபைனரி அதெல்லாம் போட்டு அடிச்சு பண்ணி ரஷ்யாவுக்கே நம்ம சப்ளை பண்ணுற நிலைமை வந்துருச்சு. இப்போது ரஷ்யாவில் எண்ணெய் இல்லை, எண்ணெயை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எடுக்கிறது இல்லையா, அந்த இடத்த பூரா யுக்ரைன் அடிச்சிட்டாங்களே. இப்போ 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியில் அடிச்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி வந்து யுக்ரைனில் கீவ் வந்து அடிச்சு பண்ணியிருக்காங்க, தலைநகர் அடிச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே அடிபட்ட தானே, இதை சரி பண்ணுறதுக்கு சில வாரங்களோ மாதங்களோ ஆகணும்ல. அது வரைக்கும் நமக்கு சப்ளை கிடைக்காது. ரஷ்யாவிலேருந்து சப்ளை இல்லை, ஹர்மோஸ் வழியே நமக்கு சவுதியிலேருந்தும் இல்லை, யுஏலேருந்தும் இல்லை, குவைத்லேருந்தும் இல்லை, ஈராக்லேருந்து இல்லை, கத்தார்லேருந்து இல்லை, ஈவன் ஈரான்லேருந்து இல்லை. அப்போ என்ன செய்யணுமா? நம்ம பாடு பெரும்பாடு. அந்த என்ன பாடுங்கிறது வந்து இன்னும் 1 வாரம் 2 வாரத்தில் லேசாக தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு மேலேருந்து அறிவிப்பு வரும். கொஞ்சம் இந்த மாதிரி சொந்தமாக ஒரு ஆள் சொந்தமாக காரு ஓட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், அப்படியெல்லாம் கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்னு தோணுது. ஓகே, இப்போ ஈரான் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நாடு உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளுக்கும் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னா, இப்போ மற்ற நாடுகள்னு பார்க்கும்போது வந்து அதுக்கு பின்னாடி வந்து அமெரிக்காவின் ஆதரவு இருக்குது. ஆனால் ஈரானுக்கு பின்னாடி எந்த ஒரு ஆதரவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் ஒட்டுமொத்த நாடுகள் இருக்கு. எந்த நாடுக்கு சப்போர்ட்? சீனா அண்டு ரஷ்யா, வடகொரியா. ஓகே, வடகொரியா நேரடி வரல, முன்னாடி வந்திருக்காங்க. வடகொரியாவிலேருந்து இந்த டன்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்கான டெக்னாலஜி அதெல்லாம் அவங்க கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆயில் வந்து வடகொரியாவுக்கு போயிருக்கு, அது இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லாட்ட கூட அதிகமான அளவுக்கு சப்போர்ட் வந்து சைனா. எதுக்குன்னா, நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிடுறோம், ஒரு ஃபத்தே 110 மிசைல் போகுது, ஃபத்தே 1, 2, 3 அப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி கிளம்புறதுக்கு வந்து எரிபொருள் வேணும்ல, அது எங்கேருந்து கிடைக்கும்? சைனா நிறைய சப்ளை பண்ணுறாங்க. ஓகே, டெக்னாலஜி ப்ளஸ் வந்து எந்தெந்த ரீஜனில் யார் எங்கே இருக்கா, எந்தெந்த இடத்துல இருக்காங்க, பர்டிகுலர் இடத்துல இருக்காங்க, அவங்கள போட்டு தாக்குறதுக்கு இங்கேருந்து கிளம்புச்சுன்னா ஒரு செஜில் மிசைல் கிளம்புன்னு வச்சுக்கங்களேன். அப்போ மிசைல் வந்து டான்சிங் மிசைல் மாதிரி, ஓகே, மெனூரபிள் அப்படி போச்சுன்னா அதுக்கு வந்து சைனா ரூட் போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு பிளான் இருக்குல்லையே, அது வந்து ரஷ்யா வேறு கொடுக்குறாங்க. அதனால் சைனா ரஷ்யா பெரிய அளவுக்கு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஈரான் இவ்வளோ தூரம் வர முடியாது. ஒரே ஒரு விஷயம், ஈரான் கையில் எக்கச்சக்கமான ஆயுதங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆயுதத்தை வந்து அவன் சாதாரண ஒரு குண்டு போட்டோ, ஒரு மிசைல் போட்டோ, பங்கர் பஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 200 அடிக்கு கீழே இறங்கி வெடிக்கிற அளவுக்கு அந்த பங்கர் பஸ்ட்டு போட்டு அடிக்க முடியாத அளவுக்கு ஆழத்துலேயும் சேஃபாக வச்சுருக்காங்க இவங்க. ஏன்னா அங்கே வந்து மலைப்பாங்க நட, இங்கேயும் மலை, அந்த பக்கம் மலை, வடக்கு பக்கம் மலையாக இருக்குது, தெற்கு பக்கம் மலையாக இருக்குது, இடையில பாலைவனம் இருக்குது, நல்ல டேம் கட்டியிருக்காங்க. ஸோ எல்லா விதமான, நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, மலையும் மலை சார்ந்த இடங்கள் நிறையா மலை இருக்குங்க. ஓகே, முல்லை, ஓகே, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு எல்லாமே இருக்குது. பாலைவனம் இருக்குது, கடல் சார்ந்த இடம் இருக்குது, வயல் சார்ந்த இடமும் இருக்குது. அது மாதிரி எல்லா இடமும் இருக்காங்க. அதனால் ஓகே, அவன் நாட்டுக்கு இப்போதைக்கு மழை வேறு பெஞ்சிருச்சு,
இப்போதைக்கு ஓகே, அவனை வந்து அடிக்க முடியலை. என்ன ஒரே ஒரு இது, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அநேகமாக தெரிஞ்சிடும் இஸ்ரேல் வந்து என்ன முடிவு எடுத்து வச்சுருக்கான்னு தெரியல. அதாவது தவறான முடிவு எடுத்து வச்சுருப்பானோ அப்படின்னு ஒரு செய்தி காதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதான் இந்த இன்டெப்த்தான மேட்ரு. இவ்வளோ தான். நம்ம அங்கே அதை பற்றி பேசுகிறோம்னா நமக்கு என்ன ஆக போகுது, நம்மளோட தேவைகள் வந்து ரொம்ப அதிகம். நம்ம யோசிச்சு பாருங்கள், சென்னையில் மட்டுமே போன வருஷம் எத்தனை ஸ்கூட்டி விற்றுருக்கு, இந்த வருஷம் எத்தனை ஸ்கூட்டி விற்றுருக்கு. நல்ல வேலையாக கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஈவி நிறையா வந்திருக்கு. சரி, ஈவி வந்து எலக்ட்ரிக்கல் இருக்குல்ல, அது சும்மா காற்றுலேருந்தா வருது. எலக்ட்ரிக்கலுக்கும் காசு இது காற்று வந்து மாசுபடுதல் நிறையா படுது. ஓகே, சோலார்லேருந்தோ அல்லது நமக்கு இதிலேருந்தோ விண்டு மில்லேருந்தோ கிடைக்கிறது வேறு. அது இல்லாமல் நம்ம எரிக்கிறதா இருக்கட்டுமே, இது எல்லாமே வந்து பெருசாக அணு உலையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், அல்லது நம்ம ஹைட்ரோ அதுவாக இருக்கட்டும், அது என்னதான் இருந்தாலும் அதுக்கு நமக்கு கரண்ட் வேணுமே. இப்போவே பவர் கட் தாங்க முடியல. ஸோ ஈவி நிறையா வர வர நமக்கு பவர் ரிக்யூர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. என்ன இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கான தேவை வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து இடையில E20 வேறு கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. இருக்கிற வெஹிக்கிள் பூரா அதுக்கு பழக்கப்படாத வெஹிக்கிள், அதை போட்டால் 1 மாதம் 2 மாதத்தில் வந்து வெஹிக்கிள் பூரா வீணாக போய் காயலங்கடையில் போகிற மாதிரி அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம உண்மை தெரியாது இன்னும். பட் அது வெளியில் படித்தது மட்டும் தான் நான் சொல்கிறேன். இன்னும் அதுக்கான டீட்டெயில் டேட்டா தெரியாது எனக்கு. ஆனால் E20 வந்து இப்போ இருக்கிற டிசைனுக்கு கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல, நமக்கு வந்து பெரும் பிரச்சனை அது மட்டும் தெரியுது. உலக அரசியல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்காக நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.